அனிமேஷன்ஸ். ஸ்ரீ, நீ போய் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வா, நான் போய் நெட் எடுத்துட்டு வரேன். சரி மார்க்கோ. மார்க்கோ, என்ன இது? தண்ணி மாத்தியும் அந்த மீன் ஏன் நகர மாட்டேங்குது? ஹே, அங்க பாருங்க, அந்த மீன் மறுபடியும் மூவ் ஆகுது. டேங்க்ல இருந்து எல்லா ஃபிஷஸையும் நான் முத பக்கெட்ல மாத்திடுறேன். நீ அப்புறமா இந்த டேங்க நல்லா கிளீன் பண்ணு. இந்த ஆல்கே எல்லாம் எப்படி தண்ணியில ஃபார்ம் ஆகுது மார்க்கோ? ஆல்கே ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு ஸ்ரீ. நான் டீப் சீல எவ்வளவு வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் பார்த்திருக்கேன் தெரியுமா? நான் அதுக்கு கூட செல்ஃபிலாம் எடுத்திருக்கேன். மார்க்கோ, என்னாச்சு? அனிய மட்டும் கூட்டிட்டு போயிருக்க, அப்ப எங்களையும் இப்பவே கூட்டிட்டு போ. டேங்க நீங்க க்ளீன் பண்ணி வாட்டர்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த ஃபிஷஸ்லாம் அதுல மாத்தி வச்சிடணும். அப்போதான் நான் டீப் சீக்கு உங்களை கூட்டிட்டு போவேன். ஹலோ பசங்களா, நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லவ்வ எங்களுக்கு ஒரு லைக்கா கொடுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஆஹா, மார்க்கோ த்ருவ் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கே. த்ருவ் வேற ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணானான்னு தெரியலையே. ஐயோ, க்ளீன் பண்ணலன்னா மார்க்கோ வேற நம்மள அண்டர் வாட்டர் அட்வென்ச்சருக்கு கூட்டிட்டு போக மாட்டானே. மார்க்கோ போறதுக்கு முன்னாடி நாம த்ருவ் வீட்டுக்கு போய் பார்ப்போம். எகிப்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் பழங்கால எழுத்து வடிவமான தமிழ் எழுத்துக்கள் கண்டறியப்பட்டு உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இதன் மூலம் தமிழின் தொன்மையும் தமிழர் பெருமையும் எகிப்து வரை பரவியிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 6 கல்லறைகளில் ஏறத்தாழ 20 தமிழ் எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த ஆய்வில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக சிகைக்கொற்றன் என்ற பெயர் நிறைய முறை இடம்பெற்றுள்ளது. இதுவரை எகிப்தின் செங்கடல் அருகே உள்ள துறைமுக நகரத்தில்தான் அதிக ஆராய்வுகள் நடைபெற்றுள்ளன. என்னது, தமிழின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சா? அதுவும் ஈஜிப்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஆமா த்ரு, இப்போ நம்ம பேசுற தமிழ் தான் முன்னாடி தமிழியா இருந்தது. ஓ, அதுல என்ன சொன்னாங்க? சிகை கொற்றன். பாத்தியா, எனக்கு தமிழ்ல 2 வார்த்தை தெரிஞ்சிருச்சு. சாரி ஸ்ரீ, நீ தமிழில பேசுறேன்னு நினைக்கிறேன். நானே இப்போ தான் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் கத்துக்கிட்டு வந்து பேசவா? நீ அப்புறமா வரியா? சரி, பார்க்கலாம். அட த்ருவ், நான் வரும்போது தூரத்துல மார்க்கோவை பார்த்தேன். அநேகமா அண்டர் வாட்டர் ஜர்னிக்கு கேப்சூல் ரெடி பண்ணிட்டு நம்மளை கூட்டிட்டு போக தான் இங்க வரான்னு நினைக்கிறேன். நீ ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிட்டல? ஹே, பரவாயில்லையே, பயங்கர சுத்தமா இருக்கே. கையை ஏடு. அங்க பாரு, உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் அங்க வந்துருச்சு பாரு. ஓஹோ, முன்னாடி நீ வச்சிருந்த தண்ணியில மீனுக்கே கண்ணு தெரியாது. ஏதோ அது கண்ணை சிமிட்டி முன்ன பின்ன ஸ்விம் பண்ணிட்டு இருந்தது. இப்போ நீ க்ளீன் பண்ணிட்டேன்னு உடனே ரொம்ப ஓவரா பண்றா. ஐயோ, சத்தமா சிரிச்சிட்டோமே. சரி, சமாளிப்போம். ஸ்ரீ, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத. த்ருவ் மனசு கஷ்டப்படுவாள்ல. ஆஹா, அனி, நீ பேசினதையும் கேட்டேன், அதுக்கு முன்னாடி நீ சிரிச்சதையும் பார்த்தேன். த்ருவ், மார்க்கோ வந்துட்டா பாரு. வா மார்க்கோ, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? மார்க்கோ, நீ எங்களை டீப் சி அட்வென்ச்சருக்கு கூட்டிட்டு போக தானே வந்த? அட ஆமா ஸ்ரீ, எப்படி கரெக்டா சொல்ற? சரி, கிளம்பலாமா? நீங்களும் ரெடி தானே? என்ன, மார்க்கோ நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஓகே மார்க்கோ, கிளம்பலாம். என்ன, அவ்வளவுதானா? இங்க எதுவுமே உனக்கு புதுசா தெரியலையா மார்க்கோ? ஒன்னும் தெரியலையே. ஏன் ஸ்ரீ, இந்த மீன்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஏன் மார்க்கோ, நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? இங்க பார்த்து கூட நீ சொல்லலாம் மார்க்கோ. பார்த்துட்டேன் த்ரு, நீ ஃபிஷ் டேங்க நல்லா க்ளீன் பண்ணிருக்க. அப்பாடா, நான் கூட எங்க நீ பார்க்கலையோன்னு பயந்துட்டேன். அது எப்படி த்ரு நான் பார்க்காம இருப்பேன்? உன்னை சும்மா வம்பிழுத்தேன். சூப்பரா க்ளீன் பண்ணிருக்க. வெரி குட். இப்படியே மெயின்டைன் பண்ணணும், சரியா? ஓகே மார்க்கோ, தேங்க்ஸ். கண்டிப்பா பண்ணுவேன்.
சரி வாங்க பசங்களா, இப்போ நாம வாயேஜ்க்கு போகலாம். சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. பாய். என்ன அனி, நீ வரலையா? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் நட்ராஜோட பர்த்டே பார்ட்டி இருக்கு ஸ்ரீ. நீங்க போயிட்டு வாங்க, நான் தான் ஏற்கனவே பார்த்துட்டேன்ல. ஓகே ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறோம் உனக்கு. சரி ஓகே, நாம அப்ப கிளம்பலாமா? ஓகே, கிளம்பலாம். ஜாலி ஜாலி. மார்க்கோ, இதுதான் உன் கேப்சூலா? சூப்பரா இருக்கு. ஆமா மார்க்கோ, நல்லா பெருசா இருக்கு. மார்க்கோ, இந்த மாதிரி கேப்சூல்லாம் நான் போனதே இல்லை. நானும் தான். ஆனா ஏன் மார்க்கோ, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன த்ரு, என்னாச்சு உனக்கு? ஆ, என்னன்னு தெரியலையே. ஸ்ரீ, உனக்கு எல்லாம் ஓகே தானா? ஆமா த்ருவ், நான் ஓகே தான். உனக்கு என்னாச்சு? ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்கு மார்க்கோ. ஓ த்ரு, உனக்கு சீ சிக்னஸ் இருக்கு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல த்ரு. நீ அந்த தூரத்துல தெரியற ஹொரைசனை பார்த்து கொஞ்ச நேரம் அமைதியா இரு, எல்லாம் சரியாகிரும். சீ சிக்னஸா? இது இப்பந்தான் வரணுமா? நம்ம வீட்டில் இருக்கும்போதே இது வந்துட்டு போயிருக்க கூடாதா? த்ரு, நீ பயப்படுற அளவுக்கு இது ஒன்னும் இல்ல த்ரு. நீ அமைதியா இருந்து ஹொரைசனை பாரு, இது சீக்கிரம் சரியாகிரும். அப்படியா? நான் பார்க்குறேன். பசங்களா, நான் போய் த்ருவை காம் டவுன் பண்ணிட்டு வரேன். அடுத்த எபிசோட்ல நாம டீப்சிக்குள்ள போகலாம். திருக்குறள் அறிவோம். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. குழந்தைகளே, பிறகு நினைத்து வருந்துவதற்கு காரணமான செயல்களை செய்யக்கூடாது. ஒரு கால் தவறி செய்தாலும் மீண்டும் அத்தன்மையானவற்றை செய்யாதிருத்தல் நல்லது. ஹலோ பசங்களா, நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனல்ல வேர்ல்டுல இருக்கிற ஆச்சரியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். இருங்க, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய குட்டீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சீக்கிரம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. ஆல்வேஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே கியூரியஸ். பாய். மார்க்கோ 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 அனிமேஷன்ஸ்.